Hello everyone. இது இந்த வீடியோ வந்து மெயினாக இட்ஸ் அபவுட் புலி மூவி அண்ட் நிறைய பேர் அதை வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஐ ரியலி வாண்ட் டு டாக் எஸ்பெஷலி அபவுட் த ரிவ்யூ பை பிரசாந்த், தமிழ் சினிமா ரிவ்யூன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஐ திங்க் ஹீஸ் டேக்கன் திங்ஸ் டு அன் எக்ஸ்ட்ரீம் லெவல். நான் எடுத்தோடனே அந்த ரிவ்யூ பார்த்தோடனே நான் நிஜமாக நினச்சேன் that the movie is not good and தயவு செஞ்சு பார்த்துடக்கூடாது. அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து யூ ஷுட் கோ வித் யர் ஃப்ரெண்ட்ஸ், கலாய்க்கிற அந்த படத்தை ஒரு வாட்டி பார்த்து கலாய்க்கலாம் அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. ஸோ ஐ தாட் தட்ஸ் ஹவு த மூவி வாஸ். ஆனால் ஒரு நாள் வந்து எங்கள் அம்மா வந்து ஷி வாண்டட் டு see the movie, she likes ஸ்ரீதேவி and all. அவங்க வந்து இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ வெண்ட் அண்ட் வாட்ச் இட். நான் அம்மா கிட்ட 2 வாட்டி சொன்னேன், இந்த மாதிரி நல்லா இல்லைங்கிறாங்கம்மா, எதுக்கு tickets வேற பெங்களூர்ல டிக்கெட்ஸ் லெவல்ஸ் ஆர் இட்ஸ் a bit costlier than சென்னை. ஸோ கண்டிப்பா அந்த படத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணி ஆகணுமா அப்படிலாம் நான் கேட்டேன். எங்க அம்மா வந்து பரவாயில்ல, வாட் எவர் இட் இஸ், நல்லா இல்லைன்னா கூட லெட்ஸ் லாஃப் அட் இட், இட்ஸ் அன் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொன்னோன்னே தென் சம்திங் ஸ்ட்ரக் மீ. ஆமா, மூவிஸ் ஆர் மென்ட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் இல்லையா? ஸோ வி வென்ட் ஃபார் த மூவி அண்ட் ட்ரஸ்ட் மீ, சத்தியமா அவரோட ரிவ்யூக்கும் இந்த படத்துக்கும் எந்த கோரிலேஷனும் கிடையாது, ஒரு விதமான சம்பந்தமும் கிடையாது. ஐ டோன்ட் நோ அவர் நிஜமாவே புலி படத்தை பார்த்து தான் ரிவ்யூ பண்ணாரா இல்லை வேற ஏதாச்சும் படத்தை பார்த்து ரிவ்யூ பண்ணாரான்னு எனக்கு சத்தியமா தெரியல. அவர் எடுத்தோடனே அவர் ரிவ்யூல என்ன சொல்றாருன்னா, சிம்புதேவன் வந்து கோஸ்ட் மூவிஸ் பார்த்துருப்பாரு, இல்லை கார்ட்டூன்ஸ் பார்த்துருப்பாரு, இல்லை டெம்பிள் ரன் விளையாடி இருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரசாந்த், நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, திஸ் இஸ் நாட் அ நார்மல் மூவி. இது வந்து இட் கம்ஸ் அண்டர் கேட்டகரி கால் ஃபேண்டசி மூவிஸ். சரியா? ஃபர்ஸ்ட் படங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்க்கு தான், இட்ஸ் நாட் அ டாக்குமெண்ட்ரி. நீங்க வந்து எல்லாமே ஆஸ் பர் ரியல் லைஃப் இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்க கூடாது. இட்ஸ் அ மூவி, அதுவே ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். அதுலயும் நம்ம தாண்டி போறது வந்து இட்ஸ் அ ஃபேண்டசி மூவி அண்ட் திஸ் பர்டிகுலர் மூவி இஸ் ஃபேண்டசி மூவி. ஸோ அந்த கான்டெக்ட்ல நீங்க ஒரு படத்தை பார்த்து ரிவ்யூ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் மட்டும் இல்லை, ஐ ஸ்போக் டு a few of my friends also. அவங்களும் இதே தான் நினைச்சாங்க. ஸோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, விஎஃப்எக்ஸ் தேவையில்லாத இடத்துல வருது அப்படின்னு. நானும் நீங்களே தேவையில்லாத இடத்துல வருதுன்னு இவ்வளோ தடவை யோசிக்கும் போது, ஒரு ப்ரொடியூசர் ஒரு டைரக்டர் வந்து அது எவ்வளோ டீப்பா யோசிப்பாங்க, நிஜமாவே விஎஃப்எக்ஸ் தேவையா இல்லையான்னு அவங்க நம்மளை விட பல வாட்டி நிறைய யோசிச்சிருப்பாங்க. ஸோ ஐ திங்க் யூ ஷுட் கிவ் தட் பெனிஃபிட் ஆஃப் டவுட் டு தெம் அண்ட் ரியலி யூ ஷுட் லெட் இட் டு தெம். அவங்க வந்து ஒரு இடத்துல வாட்டர் ஃபால்ஸ் எனக்கு இந்த ஆங்கிள் தான் வேணும், அந்த மாதிரி ஒரு லொகேஷன் கிடைக்கலன்னா அவங்க அதை விஎஃப்எக்ஸ் வழியா கிரியேட் பண்ண போறாங்க. ஐ டோன்ட் திங்க் வி ஷுட் பி டாக்கிங் அபவுட் தட். ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து விஎஃப்எக்ஸோட வேல்யூ அடிஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மூவில வந்து there's a fort and there's a whole village that is being created. அவங்க ஸ்ரீதேவி இருக்கிற இடம் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி a fort. I don't remember அந்த இடத்தோட பேர் என்னன்னு தெரியல. இட்ஸ் ஆல் டிஜிட்டலி கிரியேட்டட். அந்த இடத்த நீங்க செட் வச்சு கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஹெலிகாப்டர் ஷாட்ஸ் வச்சு அந்த மாதிரி காமிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அது எப்படி? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கும் பாகுபலிக்கும் வேற நிறைய பேர் கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பாகுபலி இஸ் another movie, it was a good movie as well, it was very well made movie and I feel this was also a good movie. I wouldn't say this is a bad movie at all by any standards. It was a very decent movie, you can go with your family and watch. So I think VFX has done justice to it, and that too, if you want to compare this and that with the time that Puli has been made in, I think hats off to the whole team with the budget and the time that they have. I don't think you should be really comparing apples and oranges here. அதுவும் நான் சொல்ல விரும்புறேன். அடுத்தது வந்து Black Panther, அந்த கரும்புலி வருதுன்னு நீங்க சொல்றீங்க ரிவ்யூல, அது வந்து மெஸ்ஸி மாதிரி ரொனால்டோ மாதிரி டைவ் அடிக்கிறாரு, சம்மர் சால்ட் அடிக்கிறாரு. எனக்கு ஒண்ணு புரியவே இல்லை பிரசாந்த், நீங்க எனக்கு கிளியரா சொல்லுங்க. மெஸ்ஸியும் ரொனால்டோ வந்து தே ஆர் நார்மல் ஹியூமன் பீங்ஸ், ஓகே? அவங்க சம்மர் சால்ட் அடிச்சா நீங்க ஒத்துக்கிறீங்க. ஒரு படத்துல ஒரு ஹீரோ, இட்ஸ் அ மூவி, அகேன் இட்ஸ் அ மூவி, இட்ஸ் அ ஸ்டோரி பீங் டோல்ட். அதுல ஒரு ஆள் வந்து சம்மர் சால்ட் அடிச்சா தென் வாட், யூல் ரிவ்யூ இட் அண்ட் கிரிட்டிசைஸ் இட். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஐ திங்க் உங்க ஹோல் பெர்ஸ்பெக்டிவே வேற ஆங்கிள் இருந்து இருக்கு. இட்ஸ் நாட் இட்ஸ் நாட் வெரி நியூட்ரல். தட் இஸ் வாட் ஐ ஃபீல். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, கரும்புலி அரே வந்தா எல்லாம் நம்ம எல்லாம் செத்துருவோம். அரே வந்தா யாரும் சாக மாட்டோம், அரைஞ்சாதான் சாவும். சரியா? தட் இஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட் இஷ்யூ. ஃபர்ஸ்ட் திங் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், இவர் அவ்வளோ உயரத்துக்கு பாயிறாருன்னா அது கூட கடைசியில தே ஹேவ் ஜஸ்டிஃபைட் இட். அவர் ஒரு வேதாளம் அப்படின்னு லாஸ்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே? ஸோ பீப்புள், ஐ டோன்ட் நோ, எனக்கு நீங்க நிஜமே ஃபுல் படத்தை பார்த்துட்டு வந்துட்டீங்களா, இல்ல போகும்போதே உங்களுக்கு என்ன பாப்கார்ன் வந்து உங்களுக்கு பட்டர் போட்டு கொடுக்கல சத்தியம் சினிமாஸ்ல, என்னன்னே தெரியல. ஐ டோன்ட் நோ வை யூ ஹேவ் ரிவ்யூட் திஸ் சோ பேட். ஓகே? ஐ டோன்ட் திங்க் யூ டன் ஜஸ்டிஸ் டு இட். தட்ஸ் ஆல் ஐம் சேயிங். நெக்ஸ்ட் வந்து சின்ன சின்ன மனிதர்கள் வராங்க, பசங்க போய் வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம், பெரியவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணக்கூடாது.
I don't think that's true. நான் நிஜமா மம்மி கூட பார்த்தேன், எங்க அம்மா கூட பார்க்கும்போது ஐ என்ஜாய் தோஸ் ஜோக்ஸ். அண்ணாச்சியும் இருந்தாங்க அண்ட் தேர் வர் அதர் ஃபியூ கமெடியன்ஸ் ஆல்சோ. எனக்கு ரொம்ப அந்த ஜோக்ஸ்லாம் பிடிச்சிருந்தது. இட் வாஸ் சைல்டிஷ், இட் வாஸ் நைஸ். நம்மளும் அந்த சர்டன் மூவிஸ் வி வாட்ச் லைக் நம்ம வந்து அனிமேட்டட் மூவிஸ் போறதே இல்லையா இப்பெல்லாம். Or think about it this way: if fantasy movies don't get so much, I mean, recognition, then how do you think நம்ம லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்லாம் எப்படி ஆஸ்கர் லெவல்லாம் போச்சு? அதுல கூட தான் ஒரு ரிங் போட்டா ஒருத்தன் வந்து அப்படியே மறைஞ்சிடறான். இப்போ அது மட்டும் நீங்க நம்புவீங்களா? ஸோ ஐ திங்க் நீங்க வந்து ஃபேண்டசி, சி அகைன் ஐம் டெல்லிங் அகைன் அண்ட் அகைன், இட்ஸ் ஃபேண்டசி மூவி. ஸோ அந்த கான்டெக்ட்ல அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யூ ஷுட் வாட்ச் இட் அண்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் கேன் அ ஸ்டோரி அண்ட் வாட் பீப்புள் ஆர் ட்ரை டு கன்வே த்ரூ தட் ஸ்கிரீன். சரியா? ஸோ செகண்ட் திங், நீங்க வந்து ஸ்ருதி ஹாசனோட வாய்ஸ் பத்தி பேசுறீங்க. திஸ் இஸ் சம்திங் தட் ரியலி ஹர்ட் மீ. நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த படம் பார்த்த உடனே இந்த ஒரு வீடியோ இல்லை ஒரு ஃபேஸ்புக்கில் ஏதாச்சும் போடணும்னு இருந்தேன். பட் தென் ஐ தாட் லெட் இட் கோ. திருப்பி நான் உங்க ரிவ்யூ பார்க்கும்போது எனக்கு இன்னும் அந்த ஐ ஹேட் அ டெம்பர். எனக்கு அதால உள்ள ஐ குடன்ட் கீப் இட் வித் மைசெல்ஃப். வெளில எடுத்து தான் ஆகணும்னு நினைச்சேன். அதனால இந்த வீடியோ பண்றேன். ஐ டோன்ட் திங்க் நீங்களும் சொல்றீங்க மனசார நான் ஸ்ருதி எதுவும் சொல்ல விரும்பல, நான் அப்படியே சொல்றீங்க. ஐ திங்க் எல்லாரோட ஒரிஜினல் ஸ்ருதி வந்து வேற டப்பிங் வாய்ஸ்ல வந்து அவங்க வாய்ஸ் கொடுத்திருந்தா யூ வுட் ஹவ் டோல்ட் அவங்க வந்து ஒரிஜினலா பண்ணிருக்கணும், எதுக்கு அவங்க பயந்து விடுறாங்க அப்படின்னு. ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ரெஸ்பெக்ட் எவ்ரிஒன்ஸ் ஒரிஜினாலிட்டி. சரியா? அண்ட் இன்ஃபேக்ட் ஹர் வாய்ஸ் இஸ் ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸாட்டிக் வாய்ஸஸ், ரைட்? இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், இட்ஸ் நாட் நார்மல். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் என்ஜாய் தட். அதை விட்டுட்டு இப்போ நான் யார் வேணாலும் சொல்லலாம் அவங்க வாய்ஸ் உங்களால கேட்க முடியலன்னா உங்க மூஞ்சியும் தான் எங்களால பார்க்க முடியல. ஸோ அடுத்த வாட்டி ரிவ்யூ பண்ணும்போது வாய்ஸ் மட்டும் வச்சிருங்க, ஸ்கிரீனை பிளாங்கா வச்சிருங்க. Okay, so these things hurt people, and I don't think you should be saying that in a review when you have so many followers, right? And அதே மாதிரி ஸ்ரீதேவி வந்து ஹாஃப் மென்டல்ங்கிறீங்க. அவங்க சார் அவங்க கேரக்டரே அதான் சார். ஷீஸ் பின் அவங்க வந்து பொசஸ் ஆயிருக்காங்களா, ஐ டோன்ட் நோ வாட் டு சே. ஷீஸ் லைக் ஆல்மோஸ்ட் a witch character for most part of the movie. ரொம்ப நேரத்துக்கு அவங்க அப்படிதான் இருக்காங்க, ஒரு ரிட்டார்டடான கேரக்டர். அவங்க அப்படிதான் நடிச்சிருக்காங்க. ஸோ நல்லா தான் நடிச்சிருக்காங்க. யாராச்சும் ஒரு காஸ்ட் போட்டு அவங்களுக்கு என்ன 3 hours ஃபுல்லா ரோல் கொடுக்கணுமா? ஒரு ரோல் ஒரு 1 செகண்ட் வந்தாலும் அது ரோல் தாங்க. ஐ திங்க் யூ ஷுட் லுக் அட் தட் ஆஸ்பெக்ட். ஸோ ஸ்ரீதேவி ஹேஸ் டன் வெல். அவங்க அவங்க அந்த கேரக்டர் அண்ட் அந்த வயசுல அவங்க வந்து சோட் ஃபைட் பண்றது இவ்வளோ பெரிய விஷயம். நம்மலாம் விக்ரம் வந்து இந்த வயசுல ஹீஸ் கம் ஹீஸ் மேட் 6 packs, ஹீஸ் புட் ஆன் வெயிட், ஹீஸ் லாஸ்ட் வெயிட்லாம் அது சொல்றோம். அண்ட் ஐ திங்க் வி ஷுட் கிவ் த சேம் கிரெடிட் டு ஹர். And if she's used ropes and if she's done that fight on her, she's still done it. Right now, even normal heroines or female leads வந்து அந்த மாதிரி ரோல் பண்றதே நம்ம வந்து ஆச்சரியமா பார்ப்போம். And if Sridevi, someone like her, is doing all this, it is really commendable. And I think you have to give that, credits to her. And அதுக்கப்புறம் ஃபைட் லாஜிக்கே இல்லாம ஃபைட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஐ ரியலி டோன்ட் நோ யார். ஐ மீன் அகைன் ஐம் டெல்லிங் இட்ஸ் அ ஃபேண்டசி மூவி. யூல் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒரு ஃபைட் நடக்குதுன்னா டோன்ட் எக்ஸ்பெக்ட் லாஜிக் ஓவர் தட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூவில வந்து ஓரளவுக்கு மேல லாஜிக் எக்ஸ்பெக்ட் பண்றதே கொஞ்சம் தப்பு. சரியா? ஒரு ஃபேண்டசி மூவில வந்து நீங்க லாஜிக் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா தென் ஐ திங்க் நெக்ஸ்ட் டைம் ஃபேண்டசி மூவின்னு வந்தாலே யூ டோன்ட் கோ இன்சைட். ஐ டோன்ட் திங்க் யூ ஆர் ஏபிள் டு அக்செப்ட் தட் as a normal audience. நெக்ஸ்ட் வந்து விஜய் எதுக்கு இது வந்து எக்ஸெப்ட் பண்ணாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றீங்க. ஆஃப்டர் கிவிங் அ மூவி லைக் துப்பாக்கி அண்ட் கத்தி. லெட் மீ டெல் யூ ஒன் திங். சரியா? நான் வந்து ஒரு அஜித் ஃபேன் தான். ஓகே, இட்ஸ் பட் நோ வே டஸ் தட் மீன் ஐ டோன்ட் லைக் விஜய். அஜித் ஃபேன்ஸ் or விஜய் ஃபேன், வாட் எவர் இட் இஸ், we are fans because we like movies first. எங்களுக்கு வந்து சினிமா பிடிக்கும், அந்த சினிமால மேபி ஒரு ஆளை ரொம்ப பிடிக்கும், அவ்வளவுதான். ஓகே, அண்ட் துப்பாக்கி which I mean Katti and all were amazing movies. நானே என்னோட Facebook போல I said though being an Ajit fan I really love those movies அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி இப்போ அவர் வந்து இன்னொரு எதுக்கு இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுல என்ன அர்த்தம்னு எனக்கு புரியவே இல்லை. இதே மாதிரி கத்தி மாதிரி இன்னொரு படம் எடுத்திருந்தா அதையும் நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பீங்க. ஒரே மாதிரி ரோல் தான் பண்ணிட்டு இருக்காரு, விஜய்க்கு வேற எதுவும் தெரியல, புதுசா ஒரு சக்சஸ் ஃபார்முலா கிடைச்சிச்சு அவருக்கு, அதே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. புதுசா ஒன்னு எடுத்து இந்த அளவுக்கு he had courage to do such a movie. I don't think anyone else would have had so much courage. இந்த மாதிரி ஒரு ஹீரோ, such a mass hero with so many fan followings, he's taken risk. I don't know if you have to call it a risk, but he had guts to do this movie. And only if such people like Vijay or someone who's really high in the industry promote these kind of movies, can we expect Bollywood or even Indian cinema or even Kollywood, any industry, film industry within the Indian cinema industry to step into the fantasy zone.
Hollywoodலாம் பாத்தீங்கன்னா they spend more on fantasy movies, right? You look at Lord of the Rings, you look at any movie that's coming, Hobbitலாம் வருது, அது எல்லாமே fantasy movies தான். It has a very good storyline, so much of money is being involved, so many people also recognize it and value it. So அந்த மாதிரி if we want our cinemas to go more and more ahead, this could be the first stepping stone. அது ஏன் இவ்ளோ criticize பண்றீங்க நீங்க? படம் பிடிச்சிருக்கா, உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க, அதுக்கு யூ டோன்ட் ஹேவ் டு ட்ரோல் இட். இதே நீங்க ரிவ்யூ பண்ணாம ட்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா அது டிஃப்ரெண்ட். People are trolling movies. Troll is supposed to be, looked at, it is supposed to be criticizing and you laugh at it. நானும் வேதாளம் பத்தி நிறைய ட்ரோல்ஸ் வந்துச்சு, அதையும் பார்த்து நானும் சிரிச்சேன். புலி பத்தியும் ட்ரோல் வந்தது, அதை பார்த்து சிரிக்கணும், அவ்வளவுதான். You just take it, in a very sportive way. I don't think in a review you should be doing all this. So I think that you'll have to look at it. And next வந்து மியூசிக் பத்தி. மியூசிக் பத்தி நீங்களும் நாங்க, I don't think we have any credibility to even talk about music. First of all, உங்களுக்கு மியூசிக் பிடிக்கலன்னு சொல்லுங்க. அது விட்டுட்டு I don't like the way you review. நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா, டிஎஸ்பி வந்து ஹோல்சேல்ல ட்ரம்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாரு, அதை வச்சு சும்மா எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ண. சீரியஸ்லி, உங்களோட கிரெடிபிலிட்டி உங்களுக்கே புரியுதான்னு தெரியல. ஐ திங்க் யூ வுடன்ட் ஹவ் வாட்ச் திஸ் ரிவ்யூ. ஒரு வாட்டி நீங்க டேப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்களே பார்த்துக்க மாட்டீங்க இந்த ரிவ்யூ. அவ்வளோ கேவலமா இருந்தது. யூ ஷுட் ரியலி பி அஷேம்ட் ஆஃப் திஸ். அண்ட் நீங்க வந்து ஐ டோன்ட், இட்ஸ் a ட்ரைபல் செட்டப்ங்க. ட்ரம்ஸ் இல்லாம இல்ல அந்த மாதிரி ஒரு மியூசிக் இல்லாம என்ன வயலின் பியானோ வாசிக்க சொல்றீங்களா? அப்படி பண்ணியிருந்தா கூட நீங்க திருப்பி வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு அது செட் ஆகல அப்படிங்கிறீங்க. லாஜிக்கே இல்லாம சின்ன மனிதர்கள்லாம் டான்ஸ் ஆடுறாங்க அப்படிங்க. I think you need to set the context. திருப்பி நான் அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். I think you've missed the concept. Two concepts you've missed it. First, அது ஒரு மூவிங்கிறத நீங்க மறந்துட்டீங்க. செகண்ட் வந்து அது ஒரு ஃபேண்டசி மூவிங்கிறது கம்ப்ளீட்டா மறந்துட்டீங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து சுராக்கு அப்புறம் இந்த மூவி தான் ரொம்ப பேடான மூவி அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க. நீங்க எந்த லெவல்ல ஐ டோன்ட் நோ வை யூ கம்பேரிங். சுரா வாஸ் a completely different movie. This is a completely different movie. எதுக்கு இந்த மாதிரி கம்பேர் பண்றீங்கன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் யூ கான்ட் கம்பேர் திஸ் வித் கத்தி ஆல்சோ. தட் வாஸ் a good movie in its own way. This was also a very decent movie in its own way. Okay. And costume sword வந்து வளையுதுங்கிறீங்க, அப்புறம் நீங்களே ரியலைஸ் பண்ணி ஆமா ஷங்காய் ஸ்வோர்டும் சாமராய் ஸ்வோர்டும் நீங்களே ஏதோ ஒன்று சொல்லி அதெல்லாம் கரெக்ட், ஓகே அது கூட விட்டுறலாம். ஆனா ப்ளூ ஐஸும் பல்ல பார்த்தா யாராவது பயப்படுவோமா? அது பயப்படுறதுக்கெல்லாம் யாருமே அது ஸ்கிரீன்ல காட்டல. they just wanted to differentiate the Vedalam characters from normal human characters. அது உங்களால புரிஞ்சுக்க முடியல. why can't you just accept it? உங்களுக்கு acceptance இல்ல, அதுதான் பிரச்சனை. இங்க ட்ரெய்லரை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு மூவில வரணும். நீங்க உங்க பெர்செப்ஷன் என்ன இருக்கோ அதுதான் உள்ள வரணும்னா தென் இட்ஸ் நாட் லைக் தட். டைரக்டர் வேற ஏதோ நினைச்சது. கோ வித் an open mind. ஒரு நியூட்ரலா உள்ள போயிட்டு உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு புரியுதா? நீங்க வந்து இந்த புலி படம் பார்க்கும் போதே இதுக்கப்புறம் நான் ஒரு ரிவ்யூ போடணும், நான் மக்களுக்கு என்ன சொல்லுவேன், அந்த ஆங்கிள் இருந்து நீங்க பார்க்கும்போது எல்லாமே கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அதுதான் பிரச்சனையே. ஒரு நார்மல் ஆடியன்ஸ், தமிழ் சினிமா ஆடியன்ஸா ஃபர்ஸ்ட் ஒரு படத்தை பாருங்க. இல்ல ஒரு நார்மல் சினிமா ஆடியன்ஸா ஒரு படத்தை பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணும், இன்னொரு வாட்டியும் வேணா பாருங்க, மூணாவது வாட்டியும் பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க ரிவ்யூ எழுதுங்க. சும்மா போய் இந்த ரிவ்யூ எழுதணும், நீங்க படத்தை பாத்தீங்களா இல்லையான்னு கூட தெரியல, சும்மா ஸ்கிரீன் வந்து இவாலுவேட் பண்ணிட்டு நீங்க நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தீங்களான்னு கூட எனக்கு தெரியல. உங்க ரிவ்யூ பார்த்தா அப்படிதான் இருக்கு எனக்கு. இது மட்டும் இல்ல, நீங்க வந்து ஐ படம் அவ்வளவு பிரம்மாண்டமா ரிவ்யூ பண்ணிருக்கீங்க, 4.25 எல்லாம் கொடுப்பேன்னு சொல்லிருக்கீங்க. ஐம் நாட் சேயிங் இட்ஸ் ராங், இட் டிசர்வ் சோ மச். பட் சில இடத்துல லாஜிக் அங்கேயும் தான் டவுன் இருந்தது. அந்த சைக்கிள் ஃபைட்ல அப்ப நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? அவங்களாம் நார்மல். இட் வாஸ் நாட் ஈவன் அ ஃபேண்டசி மூவி, இட் வாஸ் நாட் அ ஷார்ட், இட் வாஸ் நாட் அ ஃபேண்டசி செட்டப். எல்லாமே நார்மல் தான். சைனால வந்து இவன் ஒரு ரன்னப்பே இல்லாம சைக்கிள் அங்கே அவ்வளவு தூரம் பறக்குறான், ஏர்ல அவ்வளவுலாம் நடக்குது. ஆனா சங்கர் மட்டும் அவ்வளவு பிரம்மாண்டமா அதை வந்து செலவு பண்ணி காமிச்சா நீங்க அதை ஒத்துப்பீங்களா? இட் வாஸ் நாட் பிலீவபிள் ஃபார் மீ ஆல்சோ. வை டிடன்ட் யூ டாக் அபௌட் தட் தென்? எதுக்கு அந்த அது ஒரு பயசிங் இருக்குன்னு தெரியல. வை யூ பீயிங் சோ பயஸ்ட்? So I think you need to look at movies as movies first and understand what is the context of the movies, and then step into the review zone, change your personality as a reviewer, and then give your review. And please be very, do justice while you're giving a review. சும்மா உங்களுக்கு இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, என் மனசுல பட்டது நான் சொன்னப்பா, அது உனக்கு பிடிக்கலன்னா நீ போ அப்படிலாம் சொல்லாதீங்க. It won't take much time for people to stop looking at your reviews. உங்க ரிவ்யூஸ்க்கும் படத்துக்கும் if they see no correlation, they'll stop looking at your reviews, and all the reputation that you've been carrying out till now எல்லாம் ஒரேடியா போயிடும். So I think it's my humble request, not only my request, and I feel you should be doing much more justice to movies that are coming.
அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, நீங்க வந்து ரொம்ப அது மட்டம் தட்டி பேசுறீங்க. அதுதான் என்னால I'm not able to take it. And I'm not talking about this as any one's particular fan. It's as someone who loves cinema and who would like to appreciate cinema, no matter who's starring in it, who's directing in it. We go, we give 120 rupees or 300 bucks, we watch it in a screen, and what we get in return, do we get some entertainment, do we get some message? So that is what we need to see. And I don't think you're ப்ராபப்ளி நீங்க வந்து நான் இதை பத்தி கான்ட்ரவர்ஷியலா எழுதுனா நிறைய வியூஸ் வரும்னு கூட நினைச்சிருக்கலாம். தென் தட் இஸ் ரியலி சீப் ஆஃப் யூ. ஏன்னா இந்த ட்ரோல்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. விஜய் ஃபேன்ஸ் வர்சஸ் அஜித் ஃபேன்ஸ். இது யார் தூண்டி விடுறா? வேற ஒரு ஃபேன்ஸ் கூட தூண்டி விடலாம், இவங்க ரெண்டு பேரும் இல்லாம. So maybe you want to take advantages of the heat that is going on. So you put something controversial so that it is being shared and then it's being talked about. So if that is the intent, again, that is very cheap of you. So I think you'll have to stop these kind of reviews in which injustice is done to the movie and start reviewing very genuinely. Have a baseline. உங்களுக்கு பட்டா நீங்க அஞ்சுன்னு கொடுக்குறீங்க, பரலனா உங்களுக்கு ரெண்டுன்னு கொடுக்குறீங்க. No, I think you should. There are various components of a movie. There's screenplay, there's direction, there's editing, there's background score, there's performance, there's a storyline. All these have to be considered, and each of them can be reviewed. அந்த மாதிரி நீங்க பண்ணுங்களா. Give a review for each of them and combine your score and give. நீங்க சும்மா உங்களுக்கு என்ன அதுதான் உங்களுக்கு ஐ படத்துல வந்து பட்டர் எக்ஸ்ட்ரா போட்டிருப்பான் பாப்கார்ன், நீங்க 4.25 கொடுத்தீங்க. That's how it seems. ஒரு கோரிலேஷனும் இல்ல. Try to if you're trying to review a movie, do it properly, because people are actually following you. They take your word. Suppose நான் எங்க அம்மா கூட்டிட்டு போறேன்னா, I would have believed your review. So it's my humble request again, please review it properly and make sure you do proper justice to people who are following you and watching your reviews. Thank you.